மிதுனம் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வசமா மாட்டிக்கிட்டீங்க. எப்படிங்க? எஸ், அததான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா நீங்க ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்த பார்த்துட்டு நீங்க ஒரு ஜட்மெண்ட் பண்ணாதீங்க. ஒரு வீடியோ தொடர்ந்து பார்க்கும்போது தான் என்ன மாதிரி எச்சரிக்கைகள் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க. புதுசா வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய சேனலுக்கு கொடுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மிதுனம் காலச்சக்கரத்துடைய மூன்றாவது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி புதன். அதாவது ஒவ்வொரு ராசி இருக்கு, அதாவது 12 ராசிகள் இருக்கு. இந்த 12 ராசிகளுக்குமே ஒரு ஒரு கடவுள் இருக்காங்க. இப்ப நீங்க மேஷம் எடுத்தீங்கன்னா அது செவ்வாய் முருகர், ரிஷபம் எடுத்தீங்கன்னா அது சுக்கிரன் மகாலட்சுமி, மிதுனம் எடுத்தீங்கன்னா அது புதன் பெருமாள். அந்த வகையில இந்த மிதுன ராசியில தான் கடந்த ஒரு வருடமா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கடந்த ஒரு வருடமா குரு பகவான் அதிச்சாரமா பயிற்சியாகி மிதுன ராசி விட்டு நான் நகரவே மாட்டேன், எங்கேயாவது என்ன நகர்த்தினீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அங்கேயேதான் இருந்தார். பட் ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா குரு பகவான் ஜூன் 1 அன்னைக்கு மிதுன ராசியை விட்டு சரி ஓகே நாங்க இருந்த வரைக்கும் போதும், நான் என்னோட சொந்த வீட்டுக்கே போறேன், எனக்கு இங்க பிடிக்கல இல்லைன்னா நகர்ந்தாகணும், அதனால என் சொந்த வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு கடகராசிக்கு உச்சமாக போறாரு. அதாவது ரொம்பவே சூப்பரா இருக்கு. கடகராசிக்கு 12 வருடங்கள் கழித்து குரு பகவான் வந்திருக்கிறது அப்படின்றது மிதுன ராசியால இனிமே எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல இருந்து அவர் என்ன பண்றாருன்னு நம்ம பார்க்கணும். மிதுன ராசில இருந்து கடகராசிக்கு வந்திருக்காரு. அங்க இருந்து அவருடைய சிறப்பு பார்வைகளை நம்ம கணக்கு பண்ணணும். ஏன்னா ஜோதிடத்துல ஒவ்வொரு ஆண்டும் பலன்களை பத்தி தான் பேசுறோம். இந்த ராசிக்கு வந்தா இந்த பலன், இந்த ராசிக்கு வந்தா இந்த இப்படி நடக்கும். பட் அதையும் தாண்டி கிரகங்களுடைய பார்வைகள் பெரிய பங்கு வகிக்குதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்போ 2ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்றார் குரு பகவான். ராசிக்கு 2ஆம் வீட்டுல அமர்ந்து 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு தன்னுடைய 5ஆம் பார்வையின் மூலியமாக. 2ஆம் வீட்டுல இருந்து 8ஆம் வீடு, சமசப்தமமான வீடு 8ஆம் வீடு, அங்கேயும் தொடர்பு கொள்றாரு. அடுத்து தன்னுடைய 9ஆம் பார்வை மூலியமாக 10ஆம் வீடு, கர்மாவின் வீடு, அங்கேயும் தொடர்பு கொள்றாரு. அதாவது தன்னுடைய பார்வையின் மூலியமாக நோட் பண்ணிக்கோங்க, 6, 8, 10 இந்த 3 வீடுகளையும் குரு பகவான் பார்க்கறது அப்படின்றது வெகு சிறப்பு. அதுவும் தன்னுடைய உச்சம் பெற்ற வீடு கடகராசி அங்க இருந்து பார்த்துட்டு இருக்காரு. இதனால என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்? மிதுன ராசிக்கு தனஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டேன். 2ஆம் இடம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டேன். என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்? 6ஆம் இடம்ன்றது உங்களோட தொழிலுங்க. 6ஆம் இடம்ன்றது உங்களோட ஊதியம். 6ஆம் இடம்ன்றது உங்களுடைய வேலை, ஒர்க். அண்டர் ப்ரெஷர் நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்க? ஒரு பெரிய கூட்டத்துல உங்களை கொண்டு போய் விடுறாங்கன்னா அந்த கூட்டத்துல எல்லார் மாதிரியும் நீங்க ஒர்க் பண்றீங்களா, இல்ல நீங்க ஒரு ஸ்பெஷலா உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்றத பத்தி சொல்றது. ஒரு காம்படேட்டிவ், ஒரு போட்டி, பொறாமை எல்லாமே நிறைஞ்சது ஒரு 6ஆம் வீடு. ஸோ குரு பகவானுடைய சிறப்பு பார்வை 6ஆம் வீட்டுக்கு விழுறதுனால இந்த டைம் மிதுன ராசியில இருக்கவங்க ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்க போறீங்க. அதுக்காக நீங்க முன்னாடி ஸ்மார்ட்டா இல்லை அப்படி கிடையாது. இந்த டைம் எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட்டா இருப்பீங்க. ஏன்னா குருனாலே நாலேஜ். அப்ப செகண்ட் ஹவுஸ்ல வரக்கூடிய இந்த குரு பகவான் 6ஆம் வீட்டை பாக்குறதுனால உங்களோட ஒர்க் ஏரியால மிகப்பெரிய ஒரு ஸ்மார்ட்னஸ் கிடைக்க போகுது. இதுல நீங்க நிறைய பேர் புலம்பவீங்க கமெண்ட் செக்ஷன்ல, மிதுனராசி ஆல்ரெடி நாங்களே கர்ம சனியில உட்காந்து சனி படாத பாடு எப்ப வேலை விட்டு தூக்குவாங்கன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்களே, இதை நம்பலாமா வேணாமா? எஸ், கொஞ்சம் நீங்க நம்புங்க. இது உங்க மனசை தேத்துறதுக்காக இல்லை, உண்மையிலே சொல்றேன். குருவோட உச்சமான பார்வை சனியோட வீட்டுல விழுது. அதாவது சனி இருக்கக்கூடிய இந்த 10ஆம் வீட்டுல குரு பகவானுடைய உச்ச பார்வை விழுறது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ், அதாவது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மிதுன ராசிக்கு கிடைக்க போகுது. ஒரு 5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராப்பா, மேடம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சேனே, இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுறேனே, எக்ஸாம் எழுதுனே, ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா போடுங்களேன் அப்படின்னு கேட்பீங்கல்ல டீச்சர்கிட்ட போய். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க் உங்களுக்கு குரு பகவான் போட போறாரு, அப்படி வச்சுக்கலாம் நீங்க. ஸோ 6, 8 and 10 இதுதான் குருவோடைய சிறப்பு பார்வைகளா விழுது. இதுல 8ஆம் வீடை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் 8ஆம் வீடு என்னன்னு நினைச்சு பயப்படுறீங்கன்னா அது ஒரு மறைவு ஸ்தானம்,
ஏன்னா ஜோதிடத்திலே அப்படிதான் சொல்லப்படுது, அது ஒரு மறைவு ஸ்தானம். அந்த வீட்டுல வந்து என்ன இருக்குன்னே தெரியலங்க, ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஒரு மனிதனோட ஆயுள் ஸ்தானமும் 8 தான். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு வெளியே வருது தவிர 8ன்றது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அதாவது நம்ம லைஃப்ல மேஜரா ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய வீடு வந்து 8 தான். அப்படி இருக்கும்போது செகண்ட் ஹவுஸ், அதாவது 2ஆம் வீட்டுல இருந்து குரு பகவானுடைய பார்வை வந்து 8க்கு விழுறதுனால மிகப்பெரிய ஃபேமிலி டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டிப்பா கொடுப்பார். ஃபேமிலியில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஒரு டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து ஏற்படதான் போகுது. அது பொருளாதார ரீதியாகவும் சரி, ஃபேமிலி ரீதியாகவும் சரி, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாரு. இத்தனை நாள் சனி உங்களுக்கு கொடுத்த கஷ்டமா இருக்கும். கரியர்ல வந்து எவ்வளோ, அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், எக்ஸாம்ல இவ்வளோ போட்டு உழைக்கிறேனே, எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்காதா, ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தோஷமாவது எனக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்கு கரியர்ல ஒரு ப்ரொமோஷனை எதிர்பாருங்க. ஏன்னா 10ஆம் வீட்டையும் குரு பார்க்கறாரு. டு பி ஃப்ராங்க், செகண்ட் ஹவுஸ்ல இருந்து 10ஆம் வீடை பாக்குறதுனால உங்களுக்கு இந்த குரு மகாதசை போயிட்டு இருக்கு. உங்களுக்கு சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்க சுய ஜாதகத்துல குரு மகாதசை போயிட்டு இருக்கு, இல்ல சனி மகாதசை போயிட்டு இருக்கு, சாதகமான தசைகள் போயிட்டு இருக்குன்னா இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு ப்ரமோஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 1 இயர், இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஆகஸ்ட் மாசம் நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் ஒரு ப்ரமோஷன் இருக்கும். இல்ல வந்து லைஃப்ல வந்து ஒரு ஒரு நான் சேஞ்ச் பண்ணணும், ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ண. ஏன்னா சனி வந்து 8ஆம் வீட்டையும் பாக்குறாரு இல்லைங்களா. ஸோ 8 பார்க்கக்கூடிய இந்த சனி ஒரு சேஞ்ச் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்க தான் போறாரு. பட் அந்த பாசிட்டிவா நெகட்டிவா இருக்குமா, அதை டிசைட் பண்றது வந்து உங்களுடைய சுய ஜாதகம் தான். ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த ராசி பலன் அப்படின்றது ஒரு 30 to 40% தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ரிமைனிங் எல்லாமே அவரவர் சுய ஜாதகத்தின் பிரகாரம் தான். ஏன்னா அதனாலதான் ஜோதிடத்து மேல நிறைய பேருக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடுது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து முழுசா நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஸோ ஒரு 30 to 40% இருக்கிறதா நீங்க பாத்துக்கோங்க. ரிமைனிங் எல்லாமே ஃபர்ஸ்ட் உங்க தசாபுக்திகள், கோச்சார டிரான்சிட், அப்புறம் உங்க சுய ஜாதகத்துல சனி, குரு, ராகு, கேது, இது 3மே எந்த இடத்துல அமர்ந்திருக்குன்றத பொறுத்துதான் வாழ்க்கையில நமக்கு இன்பமா, துன்பமா, கஷ்டமா எல்லாமே அப்படின்றது நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ மொத்தத்துல மிதுன ராசிக்கு இந்த ஜூன் 1 தேதி அன்னைக்கு உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுவும் கரியர் ரிலேட்டடா டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வாரு அப்படின்றத மட்டும் நீங்க மறக்காதீங்க. ரிஷபராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும், இல்ல அவங்க வாழ்க்கையில இந்த அட்வைஸை பத்தி சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அட்வைஸை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.